Welcome to my channel, my subscribers. Thank you. This video sponsored by BuyMote. BuyMote online happy shopping. BuyMote e-commerce private limited. My சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. யூடியூப் சம்பிரதாயம். முருங்கைக்காயை பயன்படுத்தி தண்ணீர் தயாரிப்பது எப்படி? முருங்கை தண்ணீர் தயாரிப்பது எப்படி? காடு போல் கருகருவென முடி வளர உதவும் முருங்கை நீர் எப்படி தயாரிப்பது, பயன்படுத்துவது என அறிந்து கொள்ளலாம். முருங்கை முடி வளர்ச்சிக்கு மிகவும் நல்லது. இதை பல வழிகளில் பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்தி சிறப்பு நீரை எவ்வாறு தயாரிப்பது என்பதை பார்க்கலாம். முருங்கை இலைகளை முடி வளர்ச்சிக்கு உதவுவது உட்பட பல ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகின்றன. முருங்கை இலைகள் உடலுக்கு ஊட்டமளிக்கும் ஒரு இயற்கை தயாரிப்பு ஆகும். இதில் அத்தியாவசியமான விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் அமினோ அமிலங்கள் நிறைந்துள்ளன. முருங்கை இலைகள் தண்ணீரில் கலந்து குடிப்பது கூந்தலுக்கு மிகவும் நன்மை பயக்கும். முடி வளர்ச்சிக்கு உதவும் வகையில் முருங்கை நீரை எவ்வாறு தயாரிப்பது மற்றும் பயன்படுத்துவது என்பதை பற்றி. இதை தொடர்ந்து குடிப்பது முடி வளர்ச்சிக்கு உதவுகிறது, முடி அமைப்பை மேம்படுத்துகிறது மற்றும் ஒட்டுமொத்த முடி ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது. முருங்கை இலைகள் முடி ஆரோக்கியத்திற்கு தேவையான பல ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. விட்டமின் ஏ, சி, இ, பி விட்டமின், அமினோ அமிலங்கள், குரோசடின், இரும்பு, துத்தநாகம் போன்ற ஆக்சிஜனேற்ற வளர்ச்சிக்கு உதவுகின்றன. முருங்கை இலைகள் அல்லது காய்களை தண்ணீரில் கலந்து பயன்படுத்துவதன் மூலம் இந்த அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் நாம் பெறலாம். இது முடி ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. இலைகளில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. இது முடி வளர்ச்சிக்கு சிறந்தது. கொட்டைகளிலும் பல ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. இது முடி வளர்ச்சிக்கு உதவும். முருங்கை நீர் தயாரிப்பது எப்படி? முருங்கை நீரை தயாரிக்க 2 முக்கிய வழிகள் உள்ளன. இலைகளை பயன்படுத்தி மற்றும் காய்களை பயன்படுத்துதல். இலைகளை பயன்படுத்தி தண்ணீர் தயாரிக்கும் முறை. தேவையான பொருட்கள்: புதிய முருங்கை இலைகள் 1 கைப்பிடி, தண்ணீர் 2 அல்லது 3 கப். இவைகளை சுத்தம் செய்து அழுக்கு மற்றும் பூச்சிக்கொல்லிகளை அகற்ற நன்கு கழுவவும். ஒரு பாத்திரத்தில் 2-3 கப்பு தண்ணீரை எடுத்து கொதிக்க வைக்கவும். தண்ணீரை கொதித்த பிறகு கழுவிய இலையை சேர்க்கவும். தீயை குறைத்ததும் இலைகள் தண்ணீரில் சுமார் 10-15 நிமிடம் கொதிக்க வைக்கவும். தண்ணீர் நல்ல பச்சை நிறமாக மாறியவுடன் ஒரு சல்லடை பயன்படுத்தி இலைகளை வடிகட்டவும். முருங்கை தண்ணீர் ஆறிய பிறகு குடிக்கவும். முருங்கையை பயன்படுத்தி தண்ணீர் எப்படி தயாரிப்பது? தேவையான பொருட்கள்: முருங்கை 2-3 துண்டுகள், தண்ணீர் 2-3 கப். முருங்கைக்காயை சிறிது துண்டுகளாக நறுக்கவும். பாத்திரத்தில் 3 கப் தண்ணீரை கொதிக்க வைக்கவும். கொதிக்கும் நீரில் முருங்கைக்காயை போடவும். தீயை குறைத்து கொட்டைகளை மீண்டும் தண்ணீரில் 15 நிமிடம் கொதிக்க வைக்கவும். வடிகட்டி குளிர வைக்கவும். தண்ணீரை வடிகட்டி ஆற வைத்து குடிக்கவும். இதுவே முருங்கை குடிநீர். அடுத்த வீடியோவில்